என்டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்களோட விஜய் வைஷு. இந்த உலகத்துல எத்தனையோ பேரு யாரு என்னன்னு தெரியாம உதவி பண்றதுக்கு கண்டிப்பா யோசிப்பாங்க. அதுலயும் பெண்களுக்கு எல்லாரையுமே சகோதரியா நெனச்சு, அவங்களுக்கு உதவி பண்றவங்க தான் டாக்டர் லக்ஷ்மி பிரியா. அவங்கள தான் சந்திக்க போறோம். வாங்க பேசலாம். வெல்கம் டூ அவர் ஷோ. தேங்க் யூ. லக்ஷ்மி பிரியாக்கு சைல்ட்ஹுட்ல இருந்த கனவு என்ன? அண்ட் டாக்டர் ஆகணும்னு எப்ப ஆசைப்பட்டீங்க? லக்ஷ்மி பிரியா வந்து கோயம்புத்தூர்ல ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவரோட பொண்ணு. ஓகே. ஆட்டோ டிரைவரோட பொண்ணு. ஓகே. ஆமா. எனக்கு கனவுகள்னு பெருசா எதுவுமே இருந்ததில்ல. ஆல்மோஸ்ட் என்னோட ஸ்கூலிங் எல்லாம் கோயம்புத்தூர்ல முடிஞ்சிருச்சு. காலேஜும் அப்பாவே பிபிஏ சேர்த்து விட்டுட்டாரு. அததான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி அது ஒரு வில்லேஜ்ன்றதுனால அவங்க அப்படியே மேரேஜும் பண்ணி வச்சுட்டாங்க. ரொம்ப ஓகே. ஈஸியா பண்ணிடுவாங்க அவங்கலாம். 18 இயர்ஸ்லயே பண்ணிட்டாங்க. நீங்க அப்ப 18 இயர்ஸ்ல மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே. என்னோட 18 இயர்ஸ்லயே மேரேஜ் பண்ணி மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் நான் மெட்ராஸ்ல செட்டில் டவுன். ஓகே. ஸோ மேரிட் டு கார்த்திகேயன். கார்த்திகேயன். ஓகே. ஹி இஸ் மை பேக் போன். நைஸ். எஸ். எல்லாருக்குமே அவங்களோட மனைவிக்கு கணவர் தான் வந்து ஒரு பேக் போன். எஸ். அந்த மாதிரி உங்களுக்கும் சார் இருக்காங்க. ஆமா. ஸோ பார்த்துட்டு இருக்கேன் சார். எஸ். அந்த கார்த்திகேயனால இன்னைக்கு இங்க நான் ஒரு டாக்டர் லக்ஷ்மி பிரியாவா உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன். மேம் நீங்க என்ன பண்றீங்கன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். வியூவர்ஸ்க்கும் சொன்னீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ப்ளீஸ். ஓகே. ஸோ நான் இங்க பார்லர் நடத்துறது மட்டும் கிடையாது. சலூன்ஸ் ரன் பண்றத தாண்டி பியூட்டிஷியன் கோர்சஸ், டெய்லரிங் கோர்சஸ், ஆரி ஒர்க் இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நிறைய லேடிஸ்க்காக Very nice. எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நான் இந்த மாதிரி கோர்சஸ் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த மாதிரி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கோர்சஸ் கனெக்ட் பண்றது நிறைய லேடிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதனால தான் நான் இந்த அளவுக்கு ரீச் ஆகுறேன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா வந்துட்டு ஒரு சிங்கிள் பேரண்ட்டா இருப்பாங்க. நடுத்தர குடும்பத்தில இருக்கிற பெண்களா இருப்பாங்க. நெறைய பேர் வந்து என்னடா பண்றதுன்ற மாதிரி நெறைய திங்கிங் இருக்கும். அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு பேக் போனா இருக்கிறது எங்களுடைய நாங்க உங்கள இன்டர்வியூ பண்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டே இருங்க மேம். பேசிக்காவே அந்த மாதிரியான லேடிஸ நான் பிக் பண்ணி தான் அவங்களுக்கு தான் சொல்லிக் குடுக்குறேன். மேம் எல்லா பெண்களையும் உங்களுடைய ஓன் சிஸ்டரா நெனச்சு ஹெல்ப் பண்ற ரீசன் என்ன மேம்? ஆக்சுவலி எனக்கு சிஸ்டர்ஸ் ரொம்ப கம்மி. அதனாலயே என்னமோ தெரியல. எனக்கு வந்து சிஸ்டர்ஸா நான் பார்க்கறது எனக்கு ரொம்ப உங்க பிடிக்கும். ஃபேமிலில சிஸ்டர்ஸ் எத்தன பேர் இருக்காங்க? ஒரே ஒரு அக்கா தான் ஓகே. கள்ளக்குறிச்சியில இருக்காங்க. தங்கச்சி யாருமே இல்ல. தங்கச்சி யாருமே அதனால கிடையாது. எல்லாரையுமே தங்கச்சி ஆக்கிக்கிட்டீங்க. ஒரே ஒரு அக்கா ஓகே. தான். ஸோ வந்து எனக்கு சிஸ்டர் அப்படின்றது வந்து நான் ஏன் எல்லாரையும் அப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம அந்த மாதிரி இருந்தோம்னா, அவங்க இன்னும் நம்ம கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆவாங்க. இன்னும் கொஞ்சம் நம்மகிட்ட ஃப்ரீயா இருப்பாங்க. அவங்க நம்மள்ட்ட கேட்கறதுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கே கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க, ஹெசிடேட் பண்றாங்க. ஸோ தட் நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா, நான் வந்து சிஸ்டர்லியா ரொம்ப சின்ன பொண்ணுங்கலாம் 17 இயர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா, நான் இன்னும் அம்மா மாதிரி நினைச்சுக்கோங்க. அப்படிலாம் சொல்லி தான் வெரி நான் வந்து ஸ்வீட். அவங்களுக்கு வந்து டீச் பண்றது. அவங்க கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் நான் ஆக்சுவலி வந்து மூவ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி சிரிச்சுட்டு, விளையாண்டுகிட்டே ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவோம். அந்த ஓ! மாதிரிலாம் நான் மூவ் பண்றச்ச, அவங்க இன்னும் கொஞ்சம் என்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. அவங்களுக்கு ஏதாவது தேவை, நீட் இருந்தா கூட என்ன அவங்களால ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆமா, கண்டிப்பா. அதனாலேயே நான் வந்து அவங்கள எல்லாருமே வந்து ஒரு சிஸ்டர்லி ஃபீல்ல, ஒரு ஹோம்லி அட்மாஸ்பியர்லயே நான் கொண்டு போயிடுறேன். வெரி நைஸ் மேம். மேம் எத்தன இயர்ஸா இந்த கோர்ஸ் டீச் பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தன லேடீஸ் இதனால பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க? எங்களுக்கு அதுவும் சொல்லுங்க ப்ளீஸ். ஓகே. ஆக்சுவலி நான் வந்து இத ஸ்டார்ட் பண்ணது வந்து கோவிட்க்கு ஒரு 2, 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணேன். விச் மீன்ஸ் ஒரு 7 2019. இயர்ஸ், 8 இயர்ஸா நான் பண்ணிட்டு ம். இருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்டூடெண்ட் வந்து புவனேஸ்வரி. ஸ்டில் ஐ ரிமெம்பர் தட் கேர்ள். ஓகே. அவ தான் என்னோட புவனேஸ்வரி. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட். ஸோ அவள்ல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மெம்பர்ஸ்க்கு மேல, ஓ! 1000 நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல, சலூன்ல 1000 மெம்பர்ஸ் கிட்ட ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. 1000 வெரி மெம்பர்ஸ்க்கு நைஸ். மேலேயே. ம். பிகாஸ் நம்ம ஃப்ரீ ஆஃப் கோர்ஸ்ன்றதால நிறைய லேடிஸ் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நாட் ஒன்லி பியூட்டிஷியன் பத்தி மட்டும் நான் ம். சொல்லல. டெய்லரிங், ஆரி ஒர்க் எல்லாத்துலயுமே சேர்த்து ஒரு 1000 உங்களது மெம்பர்ஸ். பியூட்டிஷியன்ஸ் மட்டும் இல்லாம ஆரி ஒர்க், டெய்லரிங் இது எல்லாமே ஃப்ரீ கிளாஸஸ் தான். எல்லாமே ஃப்ரீ கிளாஸ். எப்படி உங்களால மேனேஜ் பண்ண முடியுது? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் அது இஷ்டப்பட்டு செய்யும்போது என்னால ஈஸியாவே மேனேஜ் பண்ண புரியுது. முடியுது. மேம் ஒரு குடும்பத்துல ஒரு பெண் ஏர்ன் பண்றது எவ்வளவு முக்கியம் மேம்? ரொம்பவே முக்கியம். பிகாஸ் இப்ப இருக்கிற நமக்கு காஸ்ட் ஆஃப் ரேஞ்ச்ல வந்து
ஒரு ஏர்னிங்ஸ்லலாம் நம்மளால வாழ்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ கண்டிப்பா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கட்டும், இல்ல வேற ஃபேமிலில அம்மா, அப்பாக்கு பொண்ணுங்களா இருக்கட்டும், ஏர்ன் பண்ணி குடுத்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது இப்ப ரொம்பவே நெசசரியா இருக்கு. முன்னாடியெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஏர்னிங்ஸ்லயே ரன் பண்ண முடிஞ்சுச்சு. ஆமா. இப்ப 2 பேர் ஏர்ன் பண்ணாலுமே லைஃப் ரன் பண்றது ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கு. ஸோ கண்டிப்பா மஸ்ட் எல்லா லேடீஸுமே ஏர்ன் பண்ணணும். தே ஷுட் நாட் வேஸ்ட் தியர் லைஃப் வித்தவுட் ஏர்னிங் அப்படின்றது என்னுடைய தாட்ஸ். மேம் இப்போ ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். ஏன்னா எல்லா ஃபீல்ட்லயுமே வந்து நெறைய ப்ராப்ளம், ஸ்கேம் எல்லாமே இருக்கு. பியூட்டிஷியன் ஃபீல்ட்ல என்ன மாரியான ஸ்கேம்லாம் இருக்கு? நம்மளோட இன்டர்வியூ வியூவர்ஸ்க்காக நீங்க சொல்லணும் மேம். கன்ஃபர்மேஷன். லைக் வந்து ப்ராடக்ட் சேல் பண்றது, ஃபேக் ம். ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு வந்து இது போடுங்க, நமக்கு நெறையா கலர் கிடைக்கும். அத ஆமா. உடனே என்ன பண்ணுவாங்க, கிளையண்ட்ஸ் வாங்கிருவாங்க. ரூ. 4000 ரூ. 5000 குடுத்து. அதுல ஒண்ணுமே இருக்காது. அதுக்கப்புறம் போய் நம்ம கேட்க முடியாது. இப்ப ஸ்மூத்தனிங் பண்றாங்க, ஸ்ட்ரைட்னிங் பண்றாங்க, என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றாங்க நம்ம போய் பார்க்கறதில்ல. அவங்க லோக்கல் கிரீம்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிட்டாங்கன்னா, நமக்கு ஹேர் ஃபால் ஆனதுக்கப்புறம், ஸ்பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம போய் கேட்க முடியாது. இதெல்லாமே கம்ஸ் அண்டர் ஸ்கேம் தான். ஸோ அந்த ஓகே. மாதிரி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா தேங்க் யூ. வியூவர்ஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது. கண்டிப்பா. ஒரு மேக்கப் ப்ராடக்ட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நோட் பண்ணணும் மேம்? ஓகே. பிராண்ட். ஃபர்ஸ்ட் திங் வந்து பிராண்ட். பிராண்டட்ல போறோம்னும் போது அது ப்ராப்ளமே கிடையாது. ஸோ நான் பிராண்டட் வாங்குறோம், யூஸ் பண்றோம்னும் போது எப்பயுமே அது பின்னாடி திரும்பி கெமிக்கல் கம்போசிஷன் பார்க்கணும். ஸோ எல்லாருக்குமே அந்த கம்போசிஷன் பார்க்குற நாலேஜ் இருக்காது. ம். ஸோ தெரிஞ்சா அந்த மாதிரி நான் பிராண்டட்ஸ் போங்க. இல்ல பிராண்டட்ஸ் போயிடுங்க. பிராண்டட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராப்ளமே இல்ல. அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டைப்ஸுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு இருக்கு. ஸோ அந்த நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ணிட்டு அவங்க அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றது எனக்கு தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்கின் டைப்க்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு இருக்கு. சும்மா ஜென்ரலா எல்லாரும் வாங்குறாங்க. அவ அது போட்டா நல்லா இருக்கு, இவ இத போட்டா நல்லா இருக்குன்னு எல்லாத்தையும் வாங்கி அப்பிக்கிட்டா அது அந்த மோசமாயிடும். மாரி அது. ஆக்சுவலி உங்ககிட்ட நெறைய ஸ்டூடண்ட்ஸ் கிளாஸ்க்கு வராங்கன்னு சொல்றீங்க. அப்படி இருக்க நடுத்தரத்துல இருக்கிற ஒரு பெண் வந்து உங்ககிட்ட வந்துட்டு ஒரு சஜஷன் கேட்குறாங்க. நீங்க பிசினஸ் சஜெஸ்ட் பண்ணுவீங்களா? இல்ல வொர்க்கிங் சஜெஸ்ட் பண்ணுவீங்களா மேம்? ஆப்வியஸ்லி பிசினஸ் தான். பிசினஸ் எதனால? அதுல நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நான் சும்மா கொஞ்சம் சொல்றேன். பிகாஸ் ம். ஒரு வொர்க் போணும்னா, நம்ம ஆன் டைம்க்கு கிளம்பி போணும். நம்ம அங்கிருந்து ஆன் டைம்க்கு நம்மளால கிளம்ப முடியாது. வொர்க் இருக்கா நம்ம செஞ்சு தான் ஆகணும். நம்ம ஓனர் என்ன சொல்றாங்களோ நம்ம அத செஞ்சு தான் ஆகணும். ஸோ பிசினஸ் அப்டின்னும்போது அந்த மாரி கிடையாது. நம்ம கெரியர நம்மளே எப்படி வேணும்னு நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் சலூன் நடத்துறேன். ம். நான் என்னோட ஓனர் எனக்கு ஆள் போட்டிருக்கேன். ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. மேன் பவர் இருக்குது, இல்லன்றத தாண்டி எனக்கு வேணும்னா நான் இன்னைக்கு ஓப்பன் பண்ணுவேன். எனக்கு பெர்சனல் ஒர்க் இருக்கு அப்டின்னும்போது நான் அதுக்கு இன்னைக்கு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுப்பேன். அந்த மாதிரி நீங்க வொர்க்ல வந்து லீவ் எடுக்கலாம். எவ்வளோ நாளும் எடுக்க முடியும் மந்த்லி. ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும். எனக்கு 3 கிட்ஸ். ஓகே. டூ பி ம். ஹானஸ்ட் எனக்கு வந்து ம். 3 கிட்ஸ். ஆனா பார்த்தா சத்தியமா தெரியல மேம். தேங்க் யூ. யூ லுக்கிங் தேங்க் யூ. வெரி பிரிட்டி. தேங்க் யூ. தேங்க் யூ. ஒரு சில பேரண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்க படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், ஸ்கூலுக்கு போணும், ஜென்யூனா இருக்கணும், ஃபோன் நோண்டக்கூடாது, நல்ல ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கு போணும், கல்யாணம் பண்ணணும் இப்படின்னு இருக்காங்க. நீங்க இந்த சொசைட்டிக்கு, பேரண்டிங்க்கு என்ன விஷயம் சொல்ல ஆஸ் அ விரும்புறீங்க? டாக்டரா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு குழந்தைக்கு என்ன ஆவரேஜ் ஸ்டடீஸ் வருமோ, அந்த ஆவரேஜ் ஸ்டடீஸ் தான் வரும். சம் குழந்தைங்க வந்து தே கேன் ஸ்கோர் 100%. சம் குழந்தைங்க வந்து தே கேன் ஒன்லி ஸ்கோர் 40%. சம் குழந்தைங்களுக்கு அது கூட இல்லாம இருக்கலாம். ஸோ நான் ஒரு பேரண்டா நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு ஒரு அட்வைஸா என்ன சொல்லணும்னு, ஒரு 3 குழந்தைய வளர்த்துன ஒரு தாயா நான் என்ன சொல்லணும் ம். அப்படின்னு நினைக்கிறேன்னா, அந்த குழந்தைய கொஞ்சமா தட்டி குடுத்து நீங்க கூட்டிட்டு போங்க. ரொம்ப போட்டு ஹார்ஷா ரொம்ப ஸ்ட்ரெஸ் சொல்லாம. பண்ணாதீங்க. படிக்க முடியாத குழந்தைய போயிட்டு நீங்க சிபிஎஸ்இல போட்டு கஷ்டமான ஒரு ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து அதெல்லாம் படிக்க சொன்னாலும் அந்த மாதிரிலாம் கஷ்டம். ஸோ குழந்தைங்களுக்கு என்ன வரும் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு, அதுல அவங்களுக்கு இன்சிஷன் கொஞ்சம் அதிகமா குடுக்கலாமே தவிர, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். குழந்தைங்கள்ட்ட பிடிக்காத ஒண்ண திணிக்கவே வேணாம். ம். அப்படின்றது நான் ஒரு பேரண்டா நான் சொல்ல விரும்புறேன். நல்ல விஷயம். மேம் இந்த சொசைட்டில நெறைய பெண்கள் வந்து என்னால இது முடியும், என்னால இது முடியாது அப்படின்னு நம்மளால முடியுமான்றது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாம, அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ண யாருமே இல்லாம, அவங்களோட ஆசை, கனவுகள் எல்லாத்தையுமே புதைச்சிடுவாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேம்? நான் என்ன தெரியுமா சொல்றேன்? நமக்கு முடியுமா? முடியாதான்னு நம்ம திங்க் பண்ணவே கூடாது. நம்ம முடியும்னு ட்ரை பண்ணா, 100% நம்மளால முடியலன்னா கூட, அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். யாராவது நம்ம பேக்ல இருந்து நம்மள புஷ் பண்ணிட்டே இருக்கணும். நமக்கு சப்போர்ட் வேணும். நமக்கு இதெல்லாம் பண்றதுக்கு யாராவது வேணும். அப்படிலாம் நம்ம எதுவுமே நினைக்கக்கூடாது. நான் லேடீஸ்க்கு சொல்றது பொதுவா என்னன்னா, உங்களால தனியாவே எல்லாமே ஹேண்டில் பண்ண முடியும். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சுச்சுன்னா, யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இல்ல கிடைக்கலன்னா, நீங்க தனியாவே இண்டிவிஜுவலாவே நீங்க எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி, நீங்க ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். கண்டிப்பா முயற்சி பண்ணுனா, நான் சொல்றேன் ஒரு பெண்ணால முடியாதது எதுவுமே எதுவுமே கிடையாது. கிடையாது. எத வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்றது 100% வந்து ட்ரூ அது.
அது கண்டிப்பா அவங்களுக்கு இனிஷியேஷன் எடுக்கணும் அதுக்கு. இனிஷியேஷனே எடுக்காம எனக்கு சப்போர்ட்டே இல்ல, எனக்கு யாருமே பண்ண மாட்டாங்கன்னு நம்ம பேக்லயே நின்னுட்டு இருந்தோம்னா, அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம அங்கே தான் நின்னுட்டு இருப்போம். நம்ம ரீச் ஆகவே மாட்டோம். நம்ம எந்த கோல் அச்சீவ் பண்ணணுமோ. ஸோ கண்டிப்பா வந்து எல்லாருமே அவங்களுக்குள்ள அவங்களே மோட்டிவேட் பண்ணிட்டு அவங்க போக ஆரம்பிக்கணும். சப்போர்ட் கிடைச்சா எடுத்துக்கணும். இல்லன்னா அப்படியே புஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்காக மத்தவங்க சொல்லுவாங்கறதுக்காக வெயிட் வெயிட் பண்ணக்கூடாதுன்னு பண்ணவே சொல்றீங்க. கூடாது. கண்டிப்பா. அவங்களோட ஃபோக்கஸ் என்னவோ, அவங்க கோல் என்னவோ, அத அச்சீவ் பண்ணி நோக்கி போயிட்டே இருந்தாங்கன்னா, உங்கள மாதிரி ஒரு வெற்றி பெண்மணியா இருக்க முடியும்னு சொல்ல கண்டிப்பா. வர்றீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். இவ்ளோ நேரம் உங்களோட டைம ஸ்பெண்ட் பண்ணி, எங்களோட என்டிவி வியூவர்ஸ்க்காக நெறைய விஷயங்கள், நெறைய சுவாரஸ்யமா ஷேர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி மேம். தேங்க் யூ.